ஸ்டூவர்ட்டை பார்த்து ஏல சுண்டலி நீ எனக்கு தம்பியே கிடையாது அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிடுறான். ஸ்டூவர்ட் மனசுடைஞ்சு போயிருந்தான். நைட்டு ஸ்டூவர்ட் பேரண்ட்ஸ் கிட்ட போய் இந்த மனுஷ பதறவில இப்படித்தான், நான் என்னோட உண்மையான எலிய எப்ப ஆத்தால பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுதான். இதை கேட்ட பேரண்ட்ஸும் சரி பையன் ஆசைப்பட்டுன்னு ஒத்துக்குறாங்க. மறுநாள் எல்லாம் ஸ்னோபலு என் அம்மா அப்பாவை கண்டுபிடிப்போம் வரியால அப்படின்னு சொல்லி ஸ்டூவர்ட் கேட்கான். போக்கத்தை பையல வாசியில சோறு கிடைக்கிறத விட்டுட்டு போன பக்கிகளை தேடி போறேன்னு சொல்றிய முட்டாப்பையில அப்படின்னு ஸ்னோபல் சொல்லியிருந்தான். அப்பாக்கு ஸ்னோபல் ஃப்ரெண்டு ஏல மக்கா கதவை தோறல நல்ல வருதுன்னு பல நாள் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸ்னோபலும் சரி வா வந்து தின்னுட்டு போ வைக்கி அப்படின்னு சொல்லுதான். ஸ்னோபல் ஃப்ரெண்டும் வீட்டுக்குள்ள வந்து சாப்பிடுதான். இந்த பையன் ஸ்டூவர்ட்டை பார்த்துட்டோம்னா நம்மளால ஒரு எலிய கூட சாப்பிட முடியலன்னு ஊரெல்லாம் சொல்லி அவமானப்படுத்திடுவானே அப்படின்னு ஸ்னோபல் பயப்படுறான். சோகம் என்னன்னா இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஸ்டூவர்ட் அந்த பூனை பார்த்து போடுதான். ஸ்னோபலோட வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் மாறிட்டு இந்த கிறுக்கு பைலோட்டை இருந்து தப்பிச்சு ஸ்டூவர்ட் அண்டர் கிரவுண்ட் ரூமுக்குள்ள போய் விழுந்துருதான். அங்க பார்த்தா எல்லாமே அவன் சைஸுக்கு குட்டி குட்டியா ஒரு ஊரே அங்க இருக்கு. அப்ப ஜார்ஜ் ஏல நீ என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்கான். சும்மா காத்து வாங்க வந்தோம்ல அப்படின்னு ஸ்டூவர்ட் புழுவி தள்ளுதான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்துட்டு ஒன்னா விளையாடுதானோ, ரயில் ட்ராக்ல படுத்துட்டு விளையாடுதானவ. இப்போ ஜார்ஜ் ஒரு சோப்பு கலர் காரை காணிக்கான். அதை ஸ்டூவர்ட் உட்காந்து ரசிக்கான். இவன் இப்படி ஒத்துமையா இருக்கத அப்பாவும் ஆத்தாவும் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. அப்புறம் நைட்டு பார்த்தோம்னா ஸ்னோபல் ஏரியா ரவுடி புனைக்கிட்ட போய்கிட்டு இவன் வீட்டுக்குள்ள ஸ்டூவர்ட்னு சொல்லி ஒரு எலி இருக்குது, ஆனா அதை என்னால் சாப்பிட முடியல, கேட்ட ஃபேமிலி மெம்பர்னு சொல்லுதாங்க, நீ தான் தலைவா என்னைய காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை ஒரு பூனை நீ ஒரு எலியை சமாளிக்க முடியலன்னு சொல்ல உனக்கு வெக்கமா இல்லையால அப்படின்னு சொல்லுதான். சரி இருந்தாலும் நம்ம விளையாட்ட என்கிட்ட சொல்லிட்டல நான் பார்த்துக்கிறதேன், இனிமேல் அந்த எலி இருக்காது தைரியமா போ அப்படின்னு சொல்லி ஏரியா ரவுடியும் சொல்லியிருந்தான். மறுநாள் படகு போட்டிக்கு போறாங்க. அங்க நம்ம ஜார்ஜ் ஸ்டூவர்ட் அவங்களோட கப்பல் இருக்குது. ஒரு பணக்கார போய் அங்கிட்டு வந்துக்கிட்டு இல்லை ஜார்ஜ் என்ன குப்பையில இருந்து எடுத்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். ஜார்ஜும் போனா போல முட்டா பேப்பையில அப்படின்னு சொல்லி கண்டுக்கிறான். ஸ்டூவர்ட் வந்து ரிமோட்டை தூக்கிட்டு வரும்போது அதை ஒரு முட்டா மாக்கம் மிதிச்சு உடச்சிடுதான். சார்ஜ் இதை பார்த்து நம்மளால விளையாட முடியலன்னு சோகமாயிடுதான். இதை பார்த்து ஸ்டூவர்ட் நீ ஒன்றும் வருத்தப்படாதுல்ல நான் இதுக்குள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்லி கப்பலை ஸ்டூவர்ட்டே தனியாக ஓட்டிட்டு போறான். இது அவாத்த ஆச்சரியமான சார்ஜ் கவட்டை கடியிலாம் பூத்து போய் பாக்குறான். ரேஸும் ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம ஸ்டூவர்ட் முன்னேறி போறான். ஜார்ஜ் கலாய்ச்ச அந்த திமிரு பிடிச்ச எல்லா கப்பலையும் நொறுக்கி போதான். ஸ்டூவர்ட் குட்டி கரணம்லாம் அடிக்கான். இப்படி போயிட்டு இருக்கையில அந்த முட்டா பையரோட போட்டு நம்ம போட்டை இடிக்க வருது. இங்கிட்டு நம்ம ஜார்ஜ் அந்த முட்டா பையில அடிச்சு போடுதான். ரிமோட்டு கீழே விழுந்துருது. இதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஸ்டூவர்ட் எப்படியோ தப்பிச்சுடுதான் அதுல இருந்து. ஆனா மறுபடியும் அந்த போட்டு முட்டை வருது. ஸ்டூவர்ட் சாமத்தியமா யோசிச்சு தப்பிச்சு ரேஸ்லேயே ஜெயிச்சிடுதான்.